ஐஸ் மேலே போயிட்டுருக்கோம். ஜெயன் சார், இதுதாங்க குருடாமூர் லேக்கு. இதை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு நார்த் சிக்கிம் வந்தது. எந்த அளவுக்கு ஐஸ் உறைஞ்சிருக்கும் பாருங்க. ஃபுல்லா ஐஸ் உறைஞ்சிருக்கு. ஸோ கைஸ், நம்ம இப்போ காலையில் மணி பார்த்தீங்கன்னா 5 மணி, 9 டிகிரி இருக்குது, அதாவது 9 செல்சியஸ் இருக்குது நார்த் சிக்கிமில் லச்சனில். இன்றைக்கி என்ன பிளான்னா, இங்கே காலைல 5 மணிக்கு வந்துடுங்க, நம்ம சைட் சீயிங் பார்க்க போகலாம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு குருடாமூர் லேக்குன்னு சொல்லிட்டு அங்கே போக போகிறோம். அதுதான் வந்துட்டு நம்ம இந்தியாவிலேயே மேலே இருக்கிறதுலே ஹையஸ்ட் லேக்கு, அதாவது ஹில்ஸ் மவுண்டன் மேலே இருக்க ஹையஸ்ட் லேக்கு. அதுதான் கிட்டத்தட்ட 16 அடி சம்திங் இருக்கும். அது ஆக்சிஜன் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இங்கேருந்து 69 கிலோமீட்ரு. ஃபஸ்ட்டு அதுதான் போக போகிறோம். அதுக்கு தான் நேரமாக வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா போகிறதுக்கே 4-5 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து சைட் சீயிங், இல்லை போகிற வழியில் நிறைய சைட் சீயிங் வரும். ஸோ அப்படியே நீங்கள் ஒரு நாள் கவர் பண்ணிடுவாங்க. நைட்டு வந்ததுமே, அதாவது நம்ம அந்த சைட் சீயிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுமே லஞ்சு முடிச்சுட்டு நேராக லட்சம் கூப்பிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நைட்டு வந்துட்டு லட்சங்களில் ஸ்டே பண்ணிடுவோம். ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். இதான் ரூமு. கடைசியாக ஒரு டைம் கட்டுறேன். ஹீட்ரு இருக்குது, பட்டு எதுக்கு இருக்குதுன்னு அதுக்கும் தெரில, நமக்கும் தெரில. ஹீட்ரு ஒர்க் ஆகலை. காலையில் எழுந்திரிச்சதுமே கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் ஹீட்ரு கூட போகிறோம். இங்கே இன்னொரு ரூம் இருக்குது, அவர் ரூமு, அப்புறம் இன்னும் 2 பேர் இருந்தாங்க, அவங்க ரூமுக்கு. 3 ரூம்லேயும் செக் பண்ணோம், எந்த ரூம்லேயுமே ஹீட்ரு ஒர்க் ஆகலை. ஸோ பச்சை தண்ணியில் தான் அப்படியே கையெல்லாம் விரைக்கிற மாதிரி இருக்குது. அதில் தான் பல்ல தேய்ச்சிட்டு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு அப்படியே ரெடியாக கிளம்பியிருக்கோமே. எப்போவுமே அந்த கையெல்லாம் அப்படியே உள்ளே வந்துட்டு இன்னும் மறுத்து தான் இருக்குது. இன்னும் அந்த கொஞ்சம் ஹீட்டாகி இதாக நார்மல் ஆகணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் தான் இருந்தோம். ஆனால் எப்படி தூங்கணுன்னே தெரில. ஆனால் கொஞ்சம் நல்லாவே தூக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம்லாம் குளிரில் பெருசாக இழுத்து போத்திட்டு, அது 2 இங்கே பாருங்க பெரிய பிளாங்கெட்டு, அப்புறம் ஒரு பெட்ஷீட்டு இழுத்து போத்தி படுத்துக்கிட்டோம். எப்படியா ஒன்று மணி கரெக்டாக ஒரு 5:30 ஆயிடுச்சு. எல்லோரும் கிளம்புருக்கு. இதோ கீழே நம்ம வண்டி அங்கே முன்னாடி இருக்குது, நடந்து போகிறோம். Open your torch. Yeah, yes. No, Rufama. 5:30 மணிக்கு ஊர் எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆயிரும். சன்செட்டுன்ற சன்ரைஸ் ஆயிரும். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். பயங்கரமாக இருக்குங்க குளிர். பத்து செல்சியஸ்க்கே இப்படி இருக்குங்க. ஊட்டியிலலாம், நம்ம ஊட்டியில் 0 போயிட்டுருக்கு. இன்னொன்று நம்ம இப்போ அங்கே குருடாமூர் லேக்கெல்லாம் போகிறோம்ல, அங்கெல்லாம் -10 -14 அப்படிலாம் போகும். அங்கே வண்டியை காணோம். வண்டி அங்கே தான் நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் இந்த டைம் தான் நினைக்கிறேங்க எல்லாம் டூருக்கு சைட் சீயிங்க்கு கிளம்புருக்கு.
ஸோ நம்ம இங்கே இருக்கோம். இதுதான் நம்ம வண்டி. எல்லாருமே வந்துட்டாங்க. 10 பேர்கிட்டே எல்லாருமே ரெடியாகி கரெக்டாக 5 மணி சொன்னார். 5:30 மணிக்கு 5:30 5:45 ஆச்சு. எல்லோரும் வந்துட்டோம். ஆனால் டிரைவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. டிரைவரை காணோம். இங்கே நேற்று சாப்பிட்ட இடத்துல உள்ள பிளாக் டீ போட்டுட்ருக்காரு. பிளாக் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. இவர் தான் செஃப்னு நினைக்கிறேன் இங்கே இந்த ஹோட்டலுக்கு. அதுக்குள்ளே பிளாக் டீ எல்லாம் போட்டு தந்துட்டாங்க. பிளாக் டீ குடிச்சிட்ருக்கோம். வண்டி பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே நம்ம வரும்போது ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தது. ஸோ அந்த ப்ராப்ளம் மறுபடியும் அகைன் வந்துருச்சு. பேட்டரி ஸ்டார்ட் ஆகலை. அதான் வேறு அவரோட, அதாவது இவர் ட்ராவல்ஸ் வண்டி ட்ராவல் வண்டியே வந்துட்டு இன்னொரு வண்டி இருக்குது. அந்த வண்டியிலேருந்து பேட்டரி மாற்றி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வண்டி இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலைங்க. வெளிச்சமே வந்துருச்சு. அங்கே வேறு வியூ சூப்பராக இருக்குது. நைட்டு வந்தோம். இதோ வேறு பேட்டரி எடுத்து போட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. आराम रो ड्रेसिंग ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன். கிளம்பியாச்சுங்க வண்டி. நிகோடமூர்லைக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். ஒரு 60-70 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ ரோட்டை விட்டு வெளியே கூட போகல. அதுக்குள்ளே வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்படி தள்ளுறாங்க பாருங்க. நம்மளும் போய் தள்ளு. மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீ ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக போவோம். ठंडी आ रही। हाँ ये तो बंद है, उधर से आ रही लेफ्ट साइड से। और रूट எப்படி இருக்கு பாருங்க. छोटी गाड़ी नहीं मिली, छोटी गाड़ी नहीं आ सकती है यहाँ पर।
பயங்கரமான ஆஃப் ரோடாக இருக்குங்க, சரியான ஆஃப் ரோடு. ले चले, ले चले। छत पे कपड़े डालने, छत पे कपड़े डालने ना उसके बाद। क्या? காலையில் கிளம்பி வந்தது டீ சாப்பிட நிறுத்திருக்காங்க. மணி 7:30 மணி. ரெஸ்ட் ரூம் போனோம், ரெஸ்ட் ரூம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே போவோம். சூப்பராக இருக்கு. உள்ள வந்துருக்குங்க டீ கடை. எப்படி இருக்கு பாருங்க. நமக்கு வந்துட்டு மார்னிங் ப்ரெட் அண்டு ஜாம் வந்துட்டு ஃப்ரீ. டீ மேகி அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டா அது வந்துட்டு தனி. ரெண்டு டீ சொல்லியிருக்கோம். ஓகேங்க, ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டாச்சு. மேகி எதுவும் சாப்பிடல. அங்கே போய் அங்கே வேணால் எதாவது பார்த்துக்கலாம். எதாவது நிறுத்துவாங்கன்னு தான் நினைக்கிறேன், நிறுத்தாமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம வெளியே போகலாம். ब्रदर 2 घंटा 3 घंटा लगेगा। ब्रदर 40 रुपीस கொடுத்தாச்சு. பில் பெய்டு. நம்ம இங்கே வரும்போது எத்தனை வண்டி இருந்தது, எல்லாம் கிளம்பிட்டாங்க. மேக்ஸிமம் டிரைவர்கிட்ட கேட்டோம், 1 ஹவரில் வந்துட்டு குடமர் லேக் போயிடலான்ற மாதிரி சொல்கிறாரு. பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். Can you hold my gloves? For sometimes. சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க வண்டி. நீ வந்துட்டு நெக்ஸ்ட்டு குடமர் லேக் தான். தெரிஞ்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
कल से ही बंद हो गया 8 बजे सुबह आएगा 4 बजे के बाद 8 बजे எல்லாம் கீழே வருங்க ஆர்மி பங்கர். चलो ரிவரில் ஐஸ் எல்லாம் உறைஞ்சிருக்குங்க அப்படியே பாதி. இங்கே பாருங்க, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் தோசை பாயிண்ட். தோசை பாயிண்ட்னா என்ன? நம்ம ஊர் தோசை தோசை கிடைக்கும் இங்கே. ஜஸ்ட் நிறுத்திருக்காங்க. இது முன்னாடி அங்கே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆர்மி இது தான் இது பண்ணுவாங்க. போயிட்டு பர்மிஷன் கொடுத்து அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா அடுத்து ப்ரொசீட் பண்ணுவாங்க, போவோம். कटाव के लिए ये नहीं एक्स्ट्रा पर इधर में பீரங்கி டேங்கர். அங்கே உள்ள நின்றுருக்கு வருங்க.
ஐஸ் மேலே போயிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நேரம் இங்கே நின்னோம், கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸு. என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு. இங்கே 60% ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுங்க தான் அதிகமாக இருக்காங்க. பார்த்தேன், 2-3 பேர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். எனக்கு வீடியோ எடுத்து எதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லி கொஞ்சம் இதாக இருந்தது. அதான் காருக்குள்ளே நம்ம வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறது வந்துட்டு 15,000 ஆல்டிடியூடு சி லெவலில் இருந்து. இங்கேயே உங்களுக்கு லைட்டாக அந்த ப்ரீத்திங் இஷ்யூ அதெல்லாம் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு மேலே போகும்போது இதை விட உங்களுக்கு ஹையாக இருக்கும். இன்னொன்று டெம்பரேச்சரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8-9% -9 -10 இருக்குது. நீங்கள் மேலே போகும்போது 10க்கு மேலே போகும், 15-16 ட்ராப் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரீத்திங் இஷ்யூ வரும். ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டாக இங்கே இருக்க கேஃபே. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரி கேஃபே அப்படின்னு எழுதியிருக்காங்க. டீ, சூடாக தண்ணி, அப்புறம் இன்னொன்று ஹீட்ரு வச்சுருக்காங்க. கொஞ்சம் இங்கே உட்காந்துட்டு நார்மலாக நீங்கள் உங்களுக்கு ஓகே போக முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க. இன்கேஸ் உங்களால் போக முடியல அப்படின்னா நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள். போகிறவங்க மட்டும் போயிட்டு வரட்டும், நீங்கள் இப்போ ரிட்டர்ன் போய்க்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு தான். இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கு மேலே வந்துட்டு மேலே ஒரு இதுவுமே இருக்காது. நம்ம போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வர்றது தான். இதுதான். நான் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா எஸ்பிபியோட சிவன் பாட்டு ஓடிட்டு இருந்தது. அப்புறம் இன்னொன்று முருகன் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. தமிழ் பாட்டு தான், டிவோஷனல் சாங் ஓடிட்டுருக்கு, தமிழில் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க. மெட்ராஸ் ரெஜிமெண்டல் இது. हो गया टोकन नंबर 6 नंबर फोटो 10 है ना? हाँ, 3 लोग नहीं गए इधर ही। जय हिंद सर। 3 लोग नहीं गए, 3 लोग बोला कट रहा है। 3 लोग नहीं है अंदर, 3 लोग इधर ही है। எழுதியிருக்காங்க பாருங்கள், டேக் எ டீப் பிரீத், யூ ஆர் கிராசிங் கிரேட்டர் ஹிமாலயன் ரேஞ்சஸ். போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம 7 பேர் தான். நம்ம கூட ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, ஒரு சின்ன குழந்தையோட. அவங்க வரல. நம்ம 7 பேர் தான் மேலே போகிறோமே. அவங்களாம் மட்டும்தான் நம்ம போகிறோம். என்ன ப்ரோ, எப்படி இருக்கு சத் ப்ரோ? செக் பண்ணிட்டாங்க இப்போ, ஓகே. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே நேராக வந்துட்டு குண்டமார் லேக் தான். भाई मेरे को बहुत टेंशन है। मैं इनसे ये बोलता, मैंने कहा भैया मैं इनको भेज दो और मेरे को भेज दो, लेकिन दिखवा दो यार। ठीक है, जमा हुआ है क्या? नहीं नहीं आर्मी का भैया, जमा नहीं हो सकता। अब तो निकाल दे रहे करना पड़ेगा इधर बाहर। எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மரம் செடி கொடி எதுவுமே இல்லை. ஹை ஆல்டிடியூடுன்றதுனால ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லை. ভিডিও খারাপ আছে, বাকি সব ছবি দেখালে লোকেরা எந்த அளவுக்கு ரிவர் வந்துட்டு இதாக ஃப்ரீஸாக இருக்குது பாருங்கள்.
இங்கே மேலே போனால் ஃபுல் குருடாமூர் லேக்கே வந்துட்டு ஃப்ரீ சைடாக இருக்கும். ஃபுல்லாக பள்ளத்தாக்கு தாங்க. அங்கங்கே வந்துட்டு இது இருக்குது, பங்கர் இருக்குது, நம்ம இந்தியன் ஆர்மியோட பங்கர். और आप ये बताओ सर्विस तो ऑर्डर को शाम आप बंद जाएगा ना हाँ बंद जाएंगे तो सब मट्टी के बनता है सारा भी मट्टी के लगा 6 किलोमीटर ஸ்பிட்டி இது குருதாமூர் லேக்கு என்னால் ஏறுறதாங்க. ज़्यादा हवा लगेगा ना தெரிஞ்சு இனி ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் போயிடுவோம். बहुत स्क्रैच हुआ है इससे होता रहता है लगता है कि आगे कोई रोक पर लेक से है எப்படி இருக்கு பாருங்களா ரூட்டு. இந்த பாருங்க கிளேசியர் சூப்பராக இருக்குல்ல. आपको भी लगाना पड़ेगा उसमें नहीं है ऑक्सीजन बहुत कम है லைட் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. நான் பேசுகிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே 16,800 அடி உயர கடல் மட்டத்திலிருந்து ஹைட்டில் இருக்கோம். குருடாமூர் லேக் வந்தாச்சு. இறங்கிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூவாக காட்டுறேன். வந்தாச்சு இருங்க, அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அது வேரில் இருங்க. பாருங்க குருடாமூர் லேக் எப்படி இருக்கு பாருங்க. अब वो कारनामा करने जा रहा हूँ फोटो खींच लो भाई मेरी இன்னவே ஆக்சிஜன் லெவல் கம்மியாக தாங்க இருக்குது. லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, மூச்சு விட்றக்கலாம். ஆ நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குது குருடாமூர் லேக்கு? பரவாயில்ல பரவாயில்ல, ஈரப்பனையை வச்சு வந்து இதை பார்க்க வர்த்து தான். நார்த் சிக்கிம்லேயே இது வந்து வர்த்து தான். இதை பார்க்குறதுக்காக தாங்க வர்த்து இதுதான் வர்த்து. நார்த் சிக்கிம் ஃபஸ்ட்டு விசிட்டுங்க. நார்த் சிக்கிம்லேயே வந்துட்டு குருடாமூர் லேக்கு அண்ட் ஜீரோ பாயிண்ட் அடுத்து நம்ம போவாங்க. இந்த 2 தான் வந்துட்டு வர்த்து. எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பாக சிக்கிம் வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க, வாங்க வந்து பாருங்கள் இதெல்லாம். ஆனால் இன்னொன்று ப்ரிகாஷன்ஸோடு வாங்க. எப்படி உறைஞ்சிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 16,800 அடி உயரத்தில் இருக்கு கடல் மட்டத்திலிருந்து. ஃபுல் லேக் உறைஞ்சிருச்சு. அங்கே மட்டும் லைட்டாக அந்த வெயிலுக்கு வந்துட்டு இதாக இருக்குது. கொஞ்சம் அப்படி கீழேலாம் சில ஆளுங்க போவாங்க, ஆனால் மூச்சிட முடியாது. மேலே ஏறும்போது வந்துட்டு கெஸ் வாங்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சேஃப்டி கிடையாது. வந்தோமா இங்கேயே நின்று பார்த்தோமா அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே போயிடணும். ரிஸ்க் எடுத்துகிட்டு கீழே போகிறது அதெல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் இங்கே ஒன்றும் இல்லை. अरे दो
தெரியுதுங்களா? ஏசி ஐஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கிறது. இருங்க, என் மொபைலில் வந்துட்டு நான் வீடியோ எடுத்து அதை நான் இந்த கிளிப்போடு அப்படியே அட்டாச் பண்ணுறேன். எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்குன்றதெல்லாம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு ஐஸ் வரைஞ்சிருக்கும் பாருங்க. ஃபுல்லாக ஐஸ் வரைஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே ஐஸ் வரைஞ்சிருக்கு. கொஞ்சம் அங்கே 1-2 இடத்துல மட்டும் அதான் இருக்குது, ஐஸ் வரையாமல் இருக்குது. உண்மையாக வர்த்துங்க. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்துட்டு இது 3வது லேக்கு, ஹையஸ்ட் ஆல்டிடியூடில் இருக்கிறதுலே. ஃபஸ்ட்டு லேக் வந்துட்டு ஜப்பானில் இருக்குது, 2வது வந்துட்டு சைனாவில் இருக்குது, 3வது வந்துட்டு இந்தியாவில். அதே இந்தியாவில் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ஆல்டிடியூட் லேக்னால் இதுதான். போதுன்ற அளவுக்கு தகட்ட ஃபோட்டோ எடுத்துச்சு. ஒரு ஆள் பாருங்க, எக்ஸ்ட்ரீமாக இறங்கி அட்வென்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அந்த மாதிரிலாம் யாருமே ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அன்சேஃபு. ஏன்னா கீழே இறங்குறது ஈஸி, பட் ஏறும்போது பார்த்தீங்கன்னா கெஸ்ஸு வாங்கும். நார்மலாகவே இங்கே மூச்சு விடுறதுக்கு கஷ்டம், கெஸ்ஸு வாங்கிச்சுன்னா மூச்சு விடுறதுக்கு சொல்லவே வேண்டாம். அப்படியே காலெல்லாம் விரைக்குதுங்க, கால் விரைக்குது, கை விரைக்குது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு உண்மையா. சும்மா அப்படியே அது வரலாம், அங்கே என்ன இருக்குன்னு அப்படியே அது வரல போய் சும்மா வாக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே நிறைய இந்தியன் ஆர்மியோட பங்கர்லாம் நிறைய இருக்குங்க. நான் வரும்போதே காமிச்சிருப்பேன். ஃபுல்லாகவே இந்த வேலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பங்கர் அங்கங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்தியா சைனா பார்டர் இருக்குது. போட்டிருக்காங்க பாருங்க, வெல்கம் டு குல்மார்க், altitude 5183 மீட்டர், ஏரியா 40. இப்போ இங்கெல்லாம் இந்த உயிரினங்கள்லாம் வாழுதுங்க. இது என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. இது எனக்கு தெரிஞ்சு புத்த கோவிலாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை மோனு அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அந்த இதெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இங்கே ஒருத்தர் இறங்கிட்டாப்புல. பிடிச்சிருக்குங்களா? வர்த்தா சிக்கிம் வந்தது. எனக்கு வந்துட்டு நான் சிக்கிம் பிளான் பண்ணி வந்ததே வந்துட்டு இது நத்துலா பஸ்ஸு, 0 பாயிண்ட்டு, குல்மார்க் லேக்கு, அதுக்கப்புறம் எம்தங் வேலி, ஒரு 4-5 இடம். இதெல்லாமே வந்துட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். ஓகேங்க, முடிஞ்சது. குல்மார்க் லேக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் நம்ம வண்டியில். மட்டுங்க லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே எல்லாம் நடந்துட்டுருக்காங்க.
பியூட்டிஃபுல். ஸோ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இங்கே அடுத்தடுத்து இனி எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஏதோ நிறைய இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2-3 பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வியூ பாயிண்ட்டு. அங்கே போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. மூக்கிலேருந்து அப்படியே ஒழுகுதுங்க சளி. லேக்கில் இருந்து கிளம்பியாச்சுங்க, குடமூர் லேக்கில் இருந்து. வந்துட்டு அடுத்த பிளான் வந்து இது இல்லையாம்மா, அடுத்த சைட் சீயிங்கில் இது இல்லையாம்மா. நேராக ரூம் போயிட்டு இது லஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்து நம்மளை உடனே வந்துட்டு லட்சம் கூட்டு போயிடுவாங்க. லட்சம் கூட்டு போனாங்கன்னா எப்படியும் 5-6 மணி ஈவினிங் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நாளைக்கு தான் வந்துட்டு இனிமேல் அடுத்தடுத்த சைட் சீயிங்க, 0 பாயிண்ட்டு, எம்தங் வேலி அந்த மாதிரிலாம். வந்துட்டோங்க. கீழே நான் ஆர்மி கேம்ப் சொன்னல, நம்ம மெட்ராஸ் இது பட்டாலியன் ரெஜிமெண்ட், அதில் தான் சாப்பிட்ருக்கோம் ஆர்மி சாப்பாடு. ஒரு 2 பூரி, இது வந்துட்டு சுண்டல்னு நினைக்கிறேன், இல்லை பட்டாணிங்க, 60 ரூபா. அப்படியே சாப்பிட்டுட்டு நேராக வந்துட்டு ரூம் போயிட்டு அங்கே லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்துட்டு கூப்பிட்டு போய் லட்சுங்கில் விட்டுருவாங்க. சூப்பராக இருங்க. இருக்காங்க பாருங்க, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஆக்சிஜன் கேஃபே, நீலகிரி கேஃபே. அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்லேருந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. வண்டி கிளம்ப போகுதுங்க, எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. இன்னும் இங்கே ஒருத்தர் வரணும், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு லேடி மட்டும் வரணும். வந்தாங்கன்னா கிளம்ப வேண்டியது தான். ऊपर ऐसी स्पीड में हवा चल रहा था, ये अगर खड़ा रहेगा ना बच्चा. கேட்டேன், ஒரு தமிழ்நாள்கிட்ட நம்மால் பேச்சு கொடுத்துருக்காரு. எப்படி அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக தான், அதாவது இங்கே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆல்டிடியூடில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 10 நாள் வந்துட்டு கூப்பிட்டு வந்து நிறுத்தி அவங்க அடாப்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்து கொண்டு போவாங்களாம்மா. இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு ஹை ஆல்டிடியூடுக்கும் ஆர்மி இது பண்ணுவாங்களாம்மா, ட்ரெயின் பண்ணுவாங்களாம். यही रोड था, मैंने वीडियो में देखा था जहाँ के लिए मेरे को चाहिए था, मैंने बस वो कर दिया. अब मैं कोई बोल அந்த ஆர்மி இதிலிருந்து கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம். कहाँ पर? वहाँ पर ऊपर நிறைய தமிழ் பர்சன்ஸ் இருக்காங்க ஆர்மியில். ஆனால் நாங்கள் பார்த்து பேசினது பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான். சரி, இருந்தாலும் ஓகே, அவர்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்து அவர் எந்த ஊர் சொன்னார்? மதுரைக்கார் அவர். இத்தனைக்கும் அவர் பேர் சொன்னார், மறந்துட்டேங்க. सिर्फ लद्दाख में बची एक जगह, उमलिंगला पास। ना वो कहाँ से कवर हो रही, उसके गाड़ी चाहिए भाई, वो भी वो वाली जाए वहाँ गाड़ी। वहाँ पे जैसे ये बता रहे ना भी ऐसे हो रही थी, वहाँ पे धुआं फेंक देते हैं, सब फूक जाता है.
இப்போ தாங்க வந்தோம், வந்து இறங்கினோம். இதோ இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இனி வந்துட்டு அடுத்த பிளான் என்னென்னா லஞ்சு முடிச்சுட்டு அடுத்து அப்படியே இங்கேருந்து லச்சன்லேருந்து லச்சுங் போகிறோம். அங்கே போயிட்டு நைட்டு ஸ்டே. நாளைக்கு கொஞ்சம் போகும்போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சைட் சீயிங்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு சைட் சீயிங் இருக்குது. நாளைக்கு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி நைட்டு இது கேங்டாக் போயிடுவோம். இதுதான் பிளான்னு. ஃபஸ்ட்டு அப்படியே லஞ்சு முடிப்போம், முடிச்சுட்டு அப்படியே அடுத்து என்னன்றதை பார்ப்போம். கிளம்பியாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:50. நாங்கள் சாப்பிடல, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பூரி சாப்பிட்டோம், அதனால் சாப்பிடல. வயிறு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இது சாப்பிடல, அங்கே போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நைட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு விட்டாச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்க. நீ வந்துட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து லச்சுங் கிளம்ப வேண்டியது தான். இதோட இந்த எபிசோடை முடிச்சிக்கலாம். அடுத்த எபிசோடை வந்துட்டு லச்சுங் போகிறதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த எபிசோடு இதோட முடிச்சிக்கலாம். ஓகேங்களா?